ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு கிராஃப்ட்ஸ் கார்னர் சேனல். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான க்ளே வால் ஹேங்கிங் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து 19x10 சென்டிமீட்டருக்கு ஒரு கார்ட்போர்ட் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 19x1 சென்டிமீட்டருக்கு வந்து 2 கார்ட்போர்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா அந்த கார்ட்போர்டுக்கு 2 சைட்லேயும் வந்து நம்ம க்ளூ போட்டு ஒட்ட போகிறோம். அவ்வளோதான். இப்போ நான் பேஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3x8 சென்டிமீட்டருக்கு வந்து கொஞ்சம் கார்ட்போர்ட்ஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம வந்து பேஸ்ட் பண்ணணும்னா, கீழே கார்னரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் விட்டுட்டு மேலே வந்து ஒட்டணும். அதுக்கப்புறம் அதை விட கொஞ்சம் கேப் விட்டு மேலே, இதே மாதிரி நம்ம மேலே மேலே வச்சு ஃபுல்லாக வந்து க்ளூ போட்டு நான் ஒட்டி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து வயலட் கலரில் வந்து கொஞ்சமாக ஒயிட் கலர் மிக்ஸ் பண்ணி அதை வந்து லைட் வயலட்டாக மாற்றிருக்கேன். அந்த பெயிண்ட்டை நம்ம யூஸ் பண்ணி அந்த கார்ட்போர்டுக்கு நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச எந்த கலர் வேணாலும் நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம். எல்லோ, பிளாக் இல்லை ப்ரௌன் அந்த மாதிரி எந்த கலர் வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பெயிண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து வெறும் ஒயிட் கலர்லாம் மிக்ஸ் பண்ணாமல் வெறும் வயலட் கலர் எடுத்துகிட்டு அங்கங்கே வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். அப்படி பார்க்கும்போது டார்க் வயலட், லைட் வயலட் அப்படியே மிக்ஸாக இருக்கும். அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா வந்து காய வச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு பேப்பர் கப் தான் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா நமக்கு 1/2 கப் இருந்தாலே போதும். ஸோ அதனால் வந்து அது 2ஆக கட் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், கட் பண்ணி எடுத்துட்டேன். இதை பார்த்திங்கன்னா நம்ம அந்த கார்ட்போர்டுக்கு மேலே டாப்பில் கார்னரில் வச்சு ஒட்ட போகிறோம். அந்த பேப்பர் கப் பார்க்குறதுக்கே வந்து அப்படியே டவுனாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நம்ம வந்து வச்சு ஒட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒட்டிட்டேன். இதை ஓரமாக வச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து நான் க்ளே தான் எடுத்திருக்கேன். ஒயிட் கலர் ஏர் ட்ரை க்ளே எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கட்டியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பவுடர் ஆட் பண்ணி தேய்ச்சோன்னா நல்லா சூப்பராக நமக்கு வந்து ஸ்மூத்தாக கிடைக்கும் அந்த க்ளேவே. இப்போ நான் தட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ளவர் ஷேப்பில் வந்து நான் கட்டர் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணிக்கிறேன். ஒரு 5 பெட்டல் இருக்கிற மாதிரியான ஒரு ஃப்ளவர் வந்து நான் அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட மோல்டு இருந்துச்சுன்னா அது கூட பண்ணலாம். இந்த க்ளே மோல்டு இல்லாதவங்க வந்து கண்டிப்பாக இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாகவுமே இருக்கும். கட்டர் இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் கத்தி வச்சு கூட பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 5 பெட்டல் இருக்கிற ஃப்ளவர் வந்து நான் கட் பண்ணிட்டேன். பார்க்கவே வந்து பிடிச்சிருந்துச்சு எனக்கு. இதே மாதிரி வந்து நம்ம நிறையா ஃப்ளவர் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு ஃப்ளவர் மேக் பண்ணிட்டேன். இப்போ இதே மாதிரி வந்து நம்ம நிறையா ஃப்ளவர் வந்து மேக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் நிறைய ஃப்ளவர் வந்து மேக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ப்ரெஷ்ஷோட பேக் சைடு எடுத்துக்கிட்டு அந்த ஃப்ளவருக்கு சென்டரில் வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். அப்படி பண்ணும்போது அந்த ஃப்ளவரோட பெட்டல்ஸ்லாம் வந்து அப்படியே தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அது பார்க்குறதுக்கு வந்து உண்மையான ஃப்ளவர் மாதிரியே இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எல்லா ஃப்ளவருக்குமே இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம பெயிண்ட் பண்ணிக்க போகிறோம். உங்களுக்கு பிடிச்ச கலர் வந்து நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து எல்லோ கலர் கொடுத்தா அப்படி நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஸோ அதனால் நான் எல்லோ கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து ரெட் கலர் ஆர் பிங்க் கலர் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ நான் ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ணிவிட்டு இதை நல்லா காய வச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து லீஃப் செய்ய போகிறோம். ஃப்ளவர் செஞ்சுட்டோம், அதுக்கு லீஃப் செய்யணும்ல. ஸோ அதனால் அதே மாதிரியே வந்து க்ளேவை வந்து இந்த மாதிரி தட்டிக்கிட்டு இதுவுமே வந்து ஈஸியாக லீஃப் வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து மேக் பண்ணிடலாம். ஒரு ஓவல் ஷேப்பில் நம்ம வந்து அந்த கட்டர் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணாலே நமக்கு ஒரு லீஃப் டெக்ஸ்சர் கிடச்சிரும். ஸோ அந்த மாதிரி வந்து சின்னதும் பெருசுமாக வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதுக்குமே வந்து நம்ம டெக்ஸ்சர் கொடுத்துக்கலாம். ஒரு உண்மையான லீஃபில் எப்படி அந்த லைன்ஸ்லாம் இருக்குமோ அந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். சென்டரில் ஒரு லைன்ஸும் அப்புறம் சைட்லலாம் அப்படி குட்டி குட்டியாக கோடு கோடாக இருக்கும்ல, அதெல்லாம் வந்து கட்டர் யூஸ் பண்ணி இப்படி லைட்டாக வந்து அழுத்தி விட்டுக்கிறேன். ரொம்ப அழுத்தினா வந்து கட் ஆயிரும் லீஃப். ஸோ அதனால் சும்மா வந்து அந்த அச்சு படுற மாதிரி அந்த டெக்ஸ்சர் வர்றதுக்காக நம்ம அப்படி கொடுத்துக்கலாம். இதே மாதிரி வந்து நான் எல்லா லீஃபுக்குமே கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த லீஃபுக்குமே நம்ம வந்து கலர் பண்ணிக்க போகிறோம். க்ரீன் கலர் யூஸ் பண்ணி அந்த லீஃபுக்கு நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி எல்லா லீஃபுக்குமே நம்ம பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த லீஃப்க்கு நான் பெயிண்ட் பண்ணிவிட்டேன். இப்போ இதை நல்லா வந்து காய வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த கப்பு இருக்கு இல்லையா, பேப்பர் கப் நம்ம ஒட்டணும்ல, அந்த கப்புக்கு வந்து பெயிண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பிளாக் கலர் நான் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா வந்து காய வச்சிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த எல்லோ கலர் ஃப்ளவர் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து சென்டரில் வந்து நான் பிளாக் கலர் பெயிண்ட் கொடுத்துருக்கேன். அப்படி பார்க்கும்போதே நமக்கு வந்து லுக்காக இருக்கும் அந்த ஃப்ளவர் பார்க்குறதுக்கு. இப்போ வந்து எல்லா ஃப்ளவருமே நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த கப்புக்கு கீழே வந்து அங்கங்கே ஃப்ளவர், லீஃப் அப்படி மாற்றி மாற்றி நமக்கு பிடிச்ச இடத்துல அங்கங்கே வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இது என்னென்னா ஒரு ஃப்ளவர் பாட்லேருந்து ஃப்ளவர்ஸ்லாம் விழுவுற மாதிரி வந்து நம்ம அப்படியே மேக் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து நம்ம அங்கங்கே வந்து ஃப்ளவர் நமக்கு பிடிச்ச இடத்துல, ஸோ அந்த ஃப்ளவர்ஸ்லாம் விழுவுது இல்லையா, ஸோ அதனால் அங்கங்கே இருக்கிற மாதிரி நம்ம ஃப்ளவர் போட்டு க்ளூ போட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம்.
அவ்வளோதான். இப்போ நான் எல்லா ஃப்ளவருமே ஒட்டிட்டேன். இப்போ நல்லா வந்து காய வச்சுக்கலாம். வால்ல ஹேங் பண்ணுறதுக்காக உள்ளன் த்ரெட் வச்சு பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு வால்லயே ஹேங் பண்ணி காமிக்கிறேன். அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கிராஃப்ட் வேணும்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் டியர்ஸ்.